வணக்கம் பாய். தமிழருக்கு அனுசூயா கற்பனை தமிழிலிருந்து ஓவரால் மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் 4 வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தன்னை பேணும் கால் நாணலும் பேனார் திறன் வேறு கூறி குறையும் அறவினையை பாராண்மை போல ஒழுகலும் என்னும் தொடர் கொண்ட பாடல் இடம்பெறும் நூல் எது? திரிகடிகம். அதாவது 3 கருத்துக்களை கூறுகின்ற நூல், அதனால் திரிகடிகம் என்று அப்படிங்கிறது ஆசிரியர் முடிப்பார், நூலாசிரியர். சரிங்களா? குழந்தைகள் இலக்கிய முன்னோடி, பிள்ளைக்கவி அரசு, மழலைக்கவி செம்மல் என்னும் சிறப்பு பெயர்களுக்கு உரியவர் யார்? அழவள்ளியப்பா. தகவல் பரிமாற்ற முறைகள் குறித்த ஆய்வில் 10 வகையான குரல் ஒலிகளை எழுப்புவதாக எந்த விலங்கினை மொழியியல் ஆளர்கள் காட்டுகின்றனர்? சரியான விடை குரல்கள். பார்த்தீங்கன்னா 10 வகையான ஒலிகளை அது எழுப்புமா தகவல் பரிமாற்ற முறைக்காக. அதாவது என்னன்னாக்க தங்களை கொன்று சாப்பிடுவதற்காக வருகின்ற உயிரியல் வரும்போது இந்த குரங்கள் என்ன செய்வான், அந்த மாதிரியான ஒலிகளை எழுப்பி தகவலை பரிமாறும். அதுதான் மொழியியல் குறித்த ஆய்வாளர்கள் கூறுகின்ற கருத்து. சங்க இலக்கியம் பாட்டும் உரையும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை எஸ். வையாபுரி பிள்ளை. தமிழில் அறிவியல் இதழ்கள் என்னும் நூலை எழுதிய அறிஞர் ரா. பாவேந்தன். தமிழ் இசையே வடக்கே இந்துஸ்தானி இசை என்ற பெயரில் விளங்குகிறது என்று நிரூபித்தவர் யார்? சஞ்சர் ஆபிரகாம் பண்டிதர். அதாவது இங்க நம்ம தமிழ்நாட்டில் வழங்கப்படுகின்ற அந்த இசை தான் வடக்கே, அதாவது நார்த்து சைட்ல இந்துஸ்தானி இசை அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் நிரூபித்தார். சரிங்களா? அடுத்ததாக தினத்தந்தி நாளிதழில் நீண்ட காலம் தொடராக வந்த கன்னித் தீவு என்கின்ற படக்கதையை எழுதி வந்த இதழாளர் யார்? மா. சாமி அவர்கள். சரிங்களா? அதாவது அருணாச்சலம் மாரிசாமி அவர் பேரு, சுருக்கமாக ஆமாசாமி அப்படின்னு சொல்லி எழுதுவார். அரவிந்தம், அல்லி, கழுனி, புல்லை, சுரமுன்னை, மல்லிகை ஆகிய மலர்கள் எந்த நூலில் குறிக்கப்பெறவில்லை? குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் குறிக்கப்பெறவில்லை. ஆமா, என்னமா சொல்கின்றீர்கள்? ஆமா, குறிஞ்சிப்பாட்டுல பார்த்தீங்கன்னா 99 வகையான மலர்கள் குறிக்கப்படுகின்றன. ஆனால் இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மலர்கள் எல்லாம் இன்னும் சில மலர்கள் இருக்கின்றன. இந்த மலர்கள் எல்லாம் இந்த நூலானது குறிக்கவில்லை. இந்த நூல்ல பார்த்தீங்கன்னாக்கோ இந்த பரிபாடல், சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய நூல்களில் சில மலர்கள் குறிக்கப்படுகின்றன. சரிங்களா? அடுத்து சங்கம் அறிவிய காலத்தில் எழுந்த நூல்கள் என்று 15 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியன எல்லாம் எவ்வாண்டில் எழுத பெற்றன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆதாரங்கள் கிட்டவில்லை என்று கூறுபவர் யார்? சதாசிவ பண்டாரத்தார். அதாவது சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள் அப்படிங்கிற வகையில 15 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு நம்ம சொல்கின்றோம் என்றாலும் அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்று கூறுகின்றார். கணினி துறையை சார்ந்த 8 கலைச்சொல் அகராதிகளை வெளியிட்ட தமிழ் அறிஞர் எஸ். எம். கமால் அவர்கள். உவேசா விருதை முதலில் பெற்ற கல்வெட்டு அறிஞர் யார்? கே. ராசு அவர்கள். 7 வகையான பொருள் மயக்கம் என்னும் நூலின் மூலம் ஆங்கில மொழி திறனாய்வு உலகில் பரவலாக அறியப்பட்டவர் யார்? வில்லியம் எம்சன். சரிங்களா? அரிகேசரி பராமரிசன் என்று இன்றத்தின் நெடுமாறனை குறிக்கும் செப்பேடுகள் எவை? பெரிய சின்னமனூர் செப்பேடுகள். சரிங்களா? நான் கண்ட 4 நாடுகள் என்னும் நூலின் மூலம் தனது பயண அனுபவங்களை எழுதியவர் யார்? சார்லஸ் அவர்கள். சுபாஷிதம் என்கிற சமஸ்கிருத நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பாக 4வது தூண் என்கின்ற நூலை படைத்தவர் யார்? மதுமிதா. அடுத்ததாக தமிழ் இசை வரலாறு, தமிழ் மருத்துவம், இசையாளர்கள் பற்றிய ஒரு கலைக்களஞ்சியமாக அறிஞர்களால் பார்க்கப்படுகின்ற நூல் எது? கருணாமிர்த சாகர திரட்டு. தன் வரலாற்று இலக்கியம் அந்த இலக்கியத்துல முதல் நூல் என்று குறிக்கப்படுவது எது? பாரதி 66. அதாவது அவர் எழுதிய நூல் தான் இந்த நூல். பாரதி அவர்களே எழுதிய நூல்.
அதுதான் முதல் முதல் தன் வரலாற்று இலக்கிய நூல் என்று கூறுவார்கள். தொட்டாலும் கை மணக்கும், சொன்னாலும் வாய் மணக்கும், தூய சேற்றில் நட்டாலும் தமிழ் பயிராய் விளைஞ்சிடுகிறேன் பாட்டில் ஒரு நளினம் தானே என்று பாராட்டப்பட்ட கவிஞர் யார்? படிக்காசு புலவர். குரு நமச்சிவாயர் என்பவரால் நிறுவப்பட்ட மடம் எது? தர்மபுர மடம். புது திறனாய்வு என்னும் நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஐயே ரிச்சர்ட் அவர்கள். செந்தமிழ் அகராதி, தமிழ் இலக்கிய அகராதி, தமிழ் புலவர் அகராதி முதலான நூல்களை எழுதிய அறிஞர் நாயகி தந்தையா பிள்ளை அவர்கள். சரிங்களா? அடுத்த வினா பொருத்திக. அதாவது தமிழர் கலை இலக்கிய மரபுகள் உதய நகரிலிருந்து அரவான் இலக்கணமும் ஆளுமைகளும். இந்த பக்கம் ஆறு ராமநாதன், கவிஞர் ரா மீனாட்சி, எஸ் ராமகிருஷ்ணன், ஐ சுப்பிரமணியம். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். இவையெல்லாம் பார்த்தோமானால் தமிழ்நாடு அரசனுடைய இலக்கிய விருதுகள் பெற்ற நூல்கள் பா. சரிங்களா? இப்ப விடையினை பொறுத்தோம். தமிழர் கலை இலக்கிய மரபுகள் அரு ராமநாதன். உதய நகரிலிருந்து எழுதியவர் கவிஞர் ரா மீனாட்சி. அரவான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல். இலக்கணமும் ஆளுமைகளும் ஐ சுப்பிரமணியம் எழுதிய நூல். ஆக விடையானது 1, 2, 3, 4 நேராகவே அமைகின்றது. இப்ப சரிங்களா? இங்க சொல்றேன். தமிழ் கலை இலக்கிய மரபுகள் ஆறு ராமநாதன், உதய நகரிலிருந்து கவிஞர் மீனாட்சி, அரவான் எஸ் ராமகிருஷ்ணன், இலக்கணமும் ஆளுமைகளும் ஐ சுப்பிரமணியம். சரிங்களா? அடுத்ததுதான் அதுவும் மீண்டும் பொறுத்துக. அவள் இடிக்கும் உலக்கை ஒளி, உளியை மீன் மீது வீசி மீன் பிடித்தல், அள்ளி இலையில் கைமென்கள் உணவு உண்ணுதல், பொன் கொடுத்து மிளகு பெறுதல். சரிங்களா? இப்ப விடையை நாம் காண்போம். அவள் இடித்து இருக்கின்ற அந்த உலக்கை ஒளி பெருமாள் ஆற்றுப்படையில் காட்டப்படுகின்றது. 1. உளியை மீன் மீது வீசி மீன் பிடித்தல், அது குறுந்தொகை. அள்ளி இலையில் கைப்பெண்கள் உணவு உண்கள், அது புறநானூரில் காட்டப்படுகின்றது. அதாவது போரில் கணவர் இறந்துபட்டால் அப்ப கணவரை இழந்த பெண்கள் அள்ளி இலையில் தான் உணர வேண்டுமா? சரிங்களா? அடுத்து பொன் கொடுத்து மிளகு பெறுதல் அகநானூற்றில் காட்டப்படுகின்றது. வணிக காட்சி. சரிங்களா? எனவே அது 4. ஆக விடையானது 4, 1, 2, 3 என்று அமைகின்றது. இப்ப விடையினை பொறுத்துவோம். அவள் இடிக்கும் உலக்கை ஒளி பெரும்பால் ஆற்றுப்படை, உள்ளியை வீசி மீன் பிடித்தல், அது குறுந்தொகை. அள்ளி இலையில் கைம்பெண்கள் உணவு உண்ணுதல், புறநானூறு. பொன் கொடுத்து மிளகு பெறுதல், அது அகநானூறு. அதாவது பொன்னை கொண்டு வந்து கொடுத்து மிளகினை பெற்று செல்வார்களாம். அப்ப பாருங்களேன், இன்றைக்கு விலை உயர்வாக கருதப்படுகின்ற அந்த பொன் தங்கம் என்பது. சரிங்களா? அடுத்த பொறுத்துக்க. மனப்பதிவு கோட்பாடு, முப்பரிமாண கோட்பாடு, சர்வியல் விசம், இருத்தல் இயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா திறனாய்வுடைய வகைகள். அது எந்த ஆண்டு? 1880, 1914, 1919, 1940. சரிங்களா? இப்ப விடையினை நாம் பொருத்துவோம். மனப்பதிவு கோட்பாடு 1880, முப்பரிமாண கோட்பாடு 1914, சர்வியலிசம் 1919, இருத்தலியல் 1940. அப்ப விடையானது 1, 2, 3 என்று 4 என்று அமைகின்றது. சரிங்களா? அடுத்த வினாப்பார். அதுவும் பொறுத்துதான். அழுந்தூர், ரண்யமுட்டம், உரத்தூர், காழகம் இதெல்லாம் ஊரின் பெயர்கள். சரிங்களா? இந்த பக்கம் பர்மா, நாகப்பட்டினம், மதுரை, புதுக்கோட்டை. அப்ப அந்த ஊர்கள் சிறிய ஊர்கள், அவை எந்தெந்த ஊர்கள் பெரிய ஊர்களில் இருக்கின்றன என்பதெல்லாம் இவை. சரிங்களா? இப்ப விடையினை பொருத்துவோம். அழுந்தூர் நாகப்பட்டினம் 1, ரண்யமுட்டம் மதுரையில் காணப்படுகின்றது, உரத்தூர் புதுக்கோட்டையில் காணப்படுகின்றது, காழகம் அது இன்றைக்கு பர்மா என்று அழைக்கப்படுகின்றது, அது 4. அப்ப விடையானது 2, 3, 4, 1 என்று அமைகின்றது. இப்ப விடையினை பொறுத்தோம். அழுந்தூர் நாகப்பட்டினம், ரண்யமுட்டம் மதுரை, உரத்தூர் புதுக்கோட்டை, காழகம் பர்மா. சரிங்களா?
இதை பார்த்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து திறனாய்வு, புதுக்கவிதை, அதே சமயத்துல வந்து சங்க இலக்கியம் முதலான பகுதிகள்ல நம்ம பார்த்தோம். இதனோடு தொடர்புடைய பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா. அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன், நேற்று பதிவுங்கள். சரிங்கப்பா, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.